தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதால் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுப்பு. வரும் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள புன்னம்புழா ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். மசினகுடி கூடலூர் இடையே 2 நாட்களுக்கு பிறகு வாகன போக்குவரத்து தொடங்கியது. தரைப்பாலத்தில் வெள்ளம் குறைந்ததை அடுத்து வாகனங்களுக்கு அனுமதி. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக முழு கொள்ளளவை எட்டிய பில்லூர் அணை. உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வரும் நீர்வரத்தின் அளவு வினாடிக்கு 30,000 கன அடியாக அதிகரிப்பு. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். ஒகேனக்கலில் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் விதிக்கப்பட்ட தடை 3வது நாளாக நீட்டிப்பு. தண்ணீர் வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை. பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் ஒரே நாளில் 34 சென்டிமீட்டர் மழை பதிவு. பல இடங்களில் மண் சரிவு, மரங்கள் முறிவு, வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அவதி. நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் எதிரொலி. உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் ஆகிய 4 வட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. நீலகிரி மாவட்டத்தில் மழைக்கால தடுப்பு நடவடிக்கைகளுக்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும். புதிய மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட லட்சுமி பவ்யா தண்ணீரு பேட்டி. அண்ட் என்னோட பேசிக் இப்போ இமீடியட் ஃபோக்கஸ் வந்து இது பிகாஸ் ரெய்னி சீசன்னால ஸோ ஃபஸ்ட் இந்த ரெயின்ஸ் அது எப்படி மேனேஜ் பண்ணணும். அண்ட் லாஸ்ட்டு நேற்று ரெட் அலர்ட் இருந்தது டிஸ்ட்ரிக்ட்லான்னு கூட எனக்கு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாரும் சொன்னாங்க. ஸோ அதுபடி என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் டு ப்ரிவெண்ட் எனி டேமேஜ் ஆர் அதர் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ஆர் பேசிக் சர்வீசஸ் எதுவும் இன்டரப்ட் ஆகாமல் மக்களுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ண வேணும் அதெல்லாமே நாங்கள் இப்போது பார்க்குறோம். அதுதான் இமீடியட் ஃபோக்கஸ். நீலகிரி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் கனமழை தொடர்ந்து பெய்யும் என எதிர்பார்ப்பு. மக்களின் பாதுகாப்பை கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். காற்றின் வேகம் காரணமாக பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை.
65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீன்வளத்துறையினர் நடவடிக்கை. தண்ணீர் வரத்து சீரானதை அடுத்து குற்றால அருவிகளில் குளிப்பதற்கான தடை நீக்கம். ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ச்சி. ஆந்திராவில் இருந்து வரத்து அதிகரிப்பால் சென்னை கோயம்பேட்டில் தக்காளி விலை சரிவு. கடந்த 2 நாட்களாக 80 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளி 45 ரூபாய்க்கு விற்பனையாவதால் மக்கள் மகிழ்ச்சி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகர் முழுவதும் கடையடைப்பு போராட்டம். அனப்பாளையம் பேருந்து நிலையம் இடமாற்றம் செய்யப்படுவதை கண்டித்து கடைகள் அடைப்பு. தமிழ்நாடு அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல். ஆகஸ்ட் மாத இறுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் மேற்கொள்வதால் நடவடிக்கை. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வாய்ப்பு. விரைவில் அறிவிப்பு வெளியாக கூடும் என எதிர்பார்ப்பு. மக்களவைத் தேர்தல் தோல்வி தொடர்பாக அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வரும் எடப்பாடி பழனிசாமி. நீலகிரி, கோவை நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்துகிறார். உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரிடையே மறைமுக மோதல் ஏற்பட்டுள்ளதாக தகவல். யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக தொடர்ந்து வலுக்கும் குரலால் மாநில பாஜகவில் விரைவில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு. டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் இன்று தொண்டர்களை சந்திக்கிறார் பிரதமர் மோடி. உத்தரப்பிரதேசத்தில் உட்கட்சி மோதல் உச்சகட்டத்தை எட்டிய நிலையில் மூத்த தலைவர்களோடு ஆலோசனை நடத்த திட்டம். இளைஞர்களுக்கு கோடிக்கணக்கான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வேண்டுகோள். பஞ்சாபில் மாநில முதலமைச்சர் பல்கலைக்கழக வேந்தராக பதவி வகிக்க முடியாது. ஒப்புதல் அளிக்காமல் மசோதாவை திருப்பி அனுப்பிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. நீட் தேர்வு குளறுபடிகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. ஏற்கனவே மத்திய அரசு NTA, CBIக்கு பல கேள்வி எழுப்பி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நிலையில் விசாரணை. திருப்பூர் அணிக்கு எதிரான TNPL கிரிக்கெட் லீக் போட்டி 8 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணி அபார வெற்றி. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் TNPL கிரிக்கெட் தொடர். இன்றைய 17வது லீக் போட்டியில் சேலம், சேப்பாக்கம் அணிகள் மோதல்.